காரியம் காரணமாகச் சுருங்குவதை சங்கோசம் என்றும், காரணம் காரியமாக விரிவதை பரிணாமம் அல்லது விகாசம் என்றும் அழைக்கிறோம். தாழ்ந்த நிலை உயிர்கள் உயர்நிலை உயிராவதே பரிணாமம். ஆனால் ஒவ்வொரு பரிணாமத்திற்கும் முன்னால் ஓர் ஒடுக்கம் இன்வொல்யூஷன் இருந்தே தீரும். பிரபஞ்சத்திலுள்ள சக்தியின் மொத்த அளவு எப்போதும் மாறாதது. சக்தியையோ ஜடப்பொருளையோ நம்மால் அழிக்கவோ கூட்டவோ முடியாது. படைப்பு என்பது உண்மையில் சூன்யத்திலிருந்து தோன்றுவதல்ல, அது இறைவனால் வெளிப்படுத்தப்படும் ஒரு வெளிப்பாடு மட்டுமே. இறைவன் பிரபஞ்சத்தை தன் மூச்சாக வெளிவிடுகிறான், மீண்டும் அதனை உள்ளே இழுத்துக்கொள்கிறான் என்பதே வேதங்களின் உவமையாகும். காலமும் இடமும் எல்லையற்றவை என்பதால் படைப்புக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இறைவன் என்றென்றைக்குமான சிருஷ்டி கர்த்தா. பிரபஞ்சம் இல்லை என்றால் இறைவனும் இல்லை. ஏனெனில் காரியம் என்ற கருத்திலிருந்தே காரணம் என்ற கருத்தை பெறுகிறோம்.